பேசுவது கிளியா? என்னப்பா அந்த ராணி? எந்த லோகத்து ராணி? இடியாப்பம் விக்கிற ராணி ஹோட்டல் திறக்க போறாளாம். தெரியும். ராணி HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கு திறக்கும் போதே தெரியும். வருடக்கணக்காக சிறிதாக நடத்திய உங்கள் வியாபாரத்தை HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொன்றின் மூலம் 3 வருடங்களில் பெரிதாக்கிக் கொள்ளுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 2356. நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை, வாசிப்பவர் AM தாஜ். நாட்டுக்கு தேவையான பொருட்களை நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப் போவதாக பிரதமர் அறிவிப்பு. மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறும் பயணிகளுக்கு 11 இடங்களில் ரேபிட் ஆன்டிஜென் சோதனை. கோவிட் தொற்று உயிரிழப்போரின் இறுதிக்கிரியைகளை தீர்மானிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு சுயாதீனமானதாகும் என அரசாங்கம் அறிவிப்பு. இதுவரையில் 8300 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நத்தார் நள்ளிரவு ஆராதனைக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி. புதிய வகை கொரோனா வைரஸின் பரவல் காரணமாக முடங்கிய பிரிட்டன், பிரான்ஸ் போக்குவரத்து சேவைகள் மீளவும் ஆரம்பம். அரசாங்கம் ஔடத உற்பத்தி கூட்டு தாபனத்தின் புதிய உற்பத்தி கூடம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இணைந்ததாக புதிய மருந்தொன்றின் உற்பத்தியும் தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டுக்கு தேவையான பென்சிலின் அல்லாத மருந்து வகைகள் இங்கு உற்பத்தி செய்யப்படும். இதன் மூலம் மருந்து இறக்குமதிக்காக வருடாந்தம் செலவிடப்படும் தொகையில் 7 கோடி ரூபாவை சேமிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்வில் கருத்து வெளியிட்ட பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ஷ நாட்டுக்கு தேவையான பொருட்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து அந்நிய செலாவணியை மீதப்படுத்துவது அரசாங்கத்தின் நோக்கம் என தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறச் செல்லும் பயணிகள் மீது 11 இடங்களில் ரேபிட் ஆன்டிஜென் சோதனை நடத்தப்படுவதாக போலீசார் அறிவித்துள்ளனர். இன்று காலை 6 மணி முதல் முடிவடைந்த 24 மணித்தியாலங்களில் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறிய குற்றத்துக்காக 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கடந்த அக்டோபர் 30 தொடக்கம் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1705 அதிகரித்துள்ளது என போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கர்ப்பிணி தாய்மாரை தமது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு சிசுக்களை விற்பனை செய்யும் மோசடி வர்த்தகம் பற்றி தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் மாத்தளையை சேர்ந்த 47 வயது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரிடமிருந்து பிள்ளைகளை விற்பனை செய்வதுடன் தொடர்புடைய 30 ஆவணங்களை கைப்பற்றியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இன்று காலை அளவில் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 428 பேர் புதிதாக இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒருவர் வெளிநாட்டிலிருந்து இலங்கை திரும்பியவர். ஏனையோரில் ஆக கூடுதலாக களுத்துறை மாவட்டத்திலிருந்து 193 பேர் இனங்காணப்பட்டார்கள். கொழும்பு மாவட்டத்திலிருந்து 101 பேரும், திருகோணமலை மாவட்டத்திலிருந்து 42 பேரும், ஏனைய மாவட்டங்களிலிருந்து 91 பேரும் இனங்காணப்பட்டதாக கோவிட்-19 தொற்றை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு நிலையம் அறிவித்துள்ளது. நேற்று இலங்கையில் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 38,058 ஆகும். இவர்களில் 29,299 பேர் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வீடு திரும்பியுள்ளனர். 8,576 பேர் மருத்துவ பராமரிப்பில் உள்ளனர். இன்று காலை அளவில் பதிவான 7 மரணங்களுடன் இலங்கையில் கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 183 அதிகரித்துள்ளது. கோவிட் தொற்றில் உயிரிழந்த முஸ்லிம்களின் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வது பற்றிய தீர்மானங்களை எட்டுவதற்காக நியமிக்கப்பட்ட உயர்மட்ட தொழில்நுட்ப குழு சுயாதீனமானது என அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. நியமிக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பிரதிநிதியும் அங்கம் வகிக்கிறார். இந்த குழு வெளி அழுத்தங்களுக்கு
அடிபணியாமல் விஞ்ஞான பூர்வமான தீர்மானங்களை எட்டும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதுவரையில் 8300க்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக துறைசார் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தே தெரிவித்துள்ளார். இந்த விடுதலைக்காக 4 ஆண்டுகால மீள் பரிசினை பெறுபவர்கள் பெறப்பட உள்ளன. இதன் பிரகாரம் மேலும் பல கைதிகள் விடுதலை செய்யக்கூடியதாக இருக்கும் என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். அவர் இன்று கண்டியில் செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பல்கலைக்கழக அனுமதி தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்துள்ளது. பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு சமீபத்தில் வெளியிட்ட வெட்டுப்புள்ளிகளின் அடிப்படையில் பொறியியல் மற்றும் பௌதிக பீடங்களுக்கு மாணவர்களை அனுமதிப்பது தொடர்பான நடைமுறைக்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி மனுக்கள் தொடுக்கப்பட்டிருந்தன. இந்த மனுவை நீதியரசர்கள் பூனேக அல்விஹாரே, எஸ் துரைராஜா, யசந்த கோதாகுட ஆகியோர் அடங்கிய குழாம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டது. 3 நாள் நீடித்த பரிசீலனை பின்னர் இந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதாக நீதியரசர் குழாமின் தலைமை நீதிபதி புவனேக அலுவிகாரை தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டு GCE உயர்தர பரீட்சை தோற்றிய மாணவர்கள் 40 பேர் மனுக்களை தொடுத்திருந்தார்கள். கோவிட் நெருக்கடிக்கு மத்தியில் சட்டத்திட்டங்களை அனுசரித்து நத்தார் பண்டிகை கொண்டாட வேண்டும் என எக்வைனாஸ் உயர்கல்வி நிறுவனத்தின் ஊடக பிரிவுக்கு பொறுப்பான முன்னாள் பணிப்பாளர் வணக்கத்துக்குரிய திருத்தந்தை பெனடிக்ட் ஜோசப் அடிகளார் தெரிவித்துள்ளார். நத்தார் சார்ந்த கோட்பாடுகளும் அறிவொளியும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்க வேண்டும் என திருத்தந்தை தெரிவித்துள்ளார். அவர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபரத்தின் சிங்கள சேவையில் ஒலிபரப்பான சுபாரத நிகழ்ச்சியில் உரையாற்றினார். கத்தோலிக்க சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வணக்கத்துக்குரிய லாஸ் புஷ்பதேவ அடிகளார் கருத்து தெரிவிக்கையில் இந்த பண்டிகை ஆன்மீக சுயதேடலுக்கான வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். நத்தார் தினத்துக்கான திருப்பலிகள் மறைமாவட்ட ஆயர்கள் தலைமையில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படும் என ஆயர்கள் இல்லங்கள் தெரிவித்துள்ளன. வடக்கு கிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த மறை மாவட்டங்களில் நத்தார் தின ஆராதனைகள் நள்ளிரவு திருப்பலி ஆராதனைகளாக இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் மறை மாவட்டத்தில் மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் திருகோணமலை மாவட்ட ஆயர் அருட்கலாநிதி கிறிஸ்டியன் நொயல் இமானுவேல் ஆண்டகை தலைமையிலான நள்ளிரவு ஆராதனைகள் புனித மரியாள் பேராலயத்தில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படும். மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் அருட்கலாநிதி ஜோசப் பொன்னையா ஆண்டகை தலைமையிலான நள்ளிரவு ஆராதனைகள் புனித மரியாள் பேராலயத்தில் கூட்டுப்பலியாக இடம்பெறும். யாழ்ப்பாண மறை மாவட்ட ஆயர் அருட்கலாநிதி ஜஸ்டின் பெனாட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையிலான நத்தார் தின நள்ளிரவு ஆராதனைகள் யாழ் புனித மரியாள் பேராலயத்தில் கூட்ட திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படும். மன்னார் மறை மாவட்ட ஆயர் அருட்கலாநிதி லயனல் இமானுவேல் பெர்னாண்டோ தலைமையிலான நத்தார் தின ஆராதனைகள் எதிர்வரும் 25ஆம் தேதி காலை 6:30 மன்னார் புனித செபஸ்டியார் பேராலயத்தில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படும். இதேவேளை நத்தார் தினத்துக்கான வழிபாட்டு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் உரிய சுகாதார விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என மறை மாவட்ட ஆயர் இல்லங்கள் ஆலோசனை வழங்கியுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக 10,716 குடும்பங்களைச் சேர்ந்த 35,640 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மறைமாவட்ட செயலாளர் கே கருணாகரன் தெரிவித்துள்ளார். கடந்த 2 தினங்களாக பெய்த மழை காரணமாக இதுவரை 10 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக உறவினர் நண்பர்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் மகளிர் இளைஞர் தொகுதி அமைப்பாளர்களின் கூட்டங்கள் நடைபெற்று வருவதாக கட்சியின் பொதுச் செயலாளரான பாராளுமன்ற உறுப்பினர் சாகல காரியவசன் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டங்கள் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய நடத்தப்படுகின்றன. சில தொகுதிகளில் கோவிட் நிலையை கருத்தில் கொண்டு கூட்டங்களை நடத்தாதிருக்க தீர்மானித்ததாக சட்டத்தரணி காரியவசம் தெரிவித்துள்ளார். சாஸ்திரியார்கிட்ட மகன் ஜாதகத்தை கொடுத்தேன். 3 வருஷத்துல பெரிய இடத்துக்கு மகன் வருமானவர். இதுக்கு சாஸ்திரிய கேட்க வேண்டுமே, எனக்கு முதல்லயே தெரியுமே. நீங்க என்ன சாஸ்திரியோ? மகண்ட எதிர்காலத்தை நினைச்சு HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டு திறக்கும் போதே எனக்கு தெரியும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொன்றை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 2356-888. நான் HDFCக்கு போனது சாஸ்திரி சொல்ல இல்லையோ. HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கையின் சுற்றாடல் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு ரஷ்யாவின் உச்ச ஒத்துழைப்பு வழங்கப் போவதாக இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் யூரி மெட்டரி தெரிவித்துள்ளார். அவர் சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீருடனான சந்திப்பில் கருத்து வெளியிட்டார். இந்த சந்திப்பு அமைச்சரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது. இலங்கையில் 20 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு வனவள அடர்த்தியை அதிகரிப்பது, நதிக்கரை ஓரங்களை பாதுகாப்பது முதலான விடயங்கள் பற்றி சுற்றாடல் அமைச்சர் ரஷ்ய தூதுவரிடம் எடுத்துக் கூறினார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு நுவரெலியா மாவட்டத்தில் சீராற்ற காலநிலையின் விளைவுகளால் பாதிக்கப்பட்ட 7 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தம்மை பாதுகாப்பான இடங்களில் மீள குடியமர்த்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். கந்தப்பிள்ளை தோட்டம் கொன்கோடியா மத்திய பிரிவின் நிலவும் மண் சரிவு அபாயம் காரணமாக இந்த குடும்பங்களை சேர்ந்த 33 பேர் பாடசாலை ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் மழைக்காலங்களில் இடம்பெயர்வதும் நிலைமை சீரானதும் வீடு திரும்புவதும் பல ஆண்டு காலமாக நிகழும் போக்கென எமது செய்தியாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உலகச் செய்திகள். கோவிட்-19 காரணமாக விதித்த பயண தடைகளை நீக்குவதற்கு பிரான்ஸ் அரசாங்கம் இணங்கியதை அடுத்து பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான ரயில், விமான, கடல் போக்குவரத்து சேவைகள் வழமைக்கு திரும்பியுள்ளன. இதன் பிரகாரம் தமக்கு கோவிட் தொற்று இல்லை என்பதை உறுதி செய்யும் பட்சத்தில் பிரான்சில் இருப்பவர்கள் பிரிட்டனுக்கு செல்ல முடியும். இரு நாடுகளுக்கும் இடையிலான பொது எல்லையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் முடங்கியிருக்கின்றன. இந்த முடக்க நிலை தளரும் அறிகுறி தென்படுகிறது. இருந்த போதிலும் இத்தாலி, இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 50 நாடுகள் பிரிட்டனில் இருந்து வரும் பயணிகளுக்கு தற்காலிக தடை விதித்துள்ளன. ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து விமானம் மூலம் இந்தியாவுக்கு சென்ற சுமார் 20 பயணிகளுக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரிட்டனில் புதிய வகை கொரோனா வைரஸ் பரவி வருகிறது. இதன் காரணமாக இந்தியாவுக்கு வருகை தரும் பயணிகள் அனைவரையும் தீவிரமாக சோதனையிடும் நோக்கில் கடுமையான பரிசோதனைகள் அமல்படுத்தப்படுவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் அறிவித்துள்ளன. பிரிட்டனிலிருந்து வந்த பயணி ஒருவருக்கு புதிய வகை வைரஸே தொற்றியிருப்பதாக தெரிகிறது என அறிவிக்கப்படுகிறது. மிகவும் சவாலான உடல்நிலையுடன் இந்தியாவின் முக்கியமானது தேர்வை எழுதிய மாற்றுத்திறனாளி மாணவன் அதில் சிறப்பாக சித்தி பெற்றுள்ளார். மேற்கு வங்காளத்தை சேர்ந்த 21 வயதுடைய துகிண்டே என்ற மாணவன் மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவர். இவருக்கு 20 அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவர் சற்றும் மனம் தளராமல் வாய் மூலம் பேனாவை பிடித்து எழுத பழகினார். இதே முறையில் AEE தேர்வை எழுதி துகின் சிறப்பாக சித்தி பெற்றுள்ளதாக இந்து பத்திரிகை அறிவித்துள்ளது. இவர் தமக்கு விருப்பமான கணனி துறையில் உயர்கல்வியை தொடங்க உள்ளார். அபிவிருத்தி செய்திகள். மத்தள விமான நிலையத்தை சரக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கேந்திர நிலையமாக அபிவிருத்தி செய்வது குறித்து கவனம் செலுத்தி வருவதாக சுற்றாடல் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்த விமான நிலையத்தை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மையமாக மாற்றும் நடவடிக்கை எடுக்கப் போவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கோவிட் தொற்று நோய் பரவுவதற்கு முன்னர் மத்தள சர்வதேச விமான நிலையத்தை தீவிர செயற்பாடுகளுடன் கூடிய விமான நிலையமாக மாற்றும் வேலை திட்டம் அமலாக்கப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது பற்றி அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஐக்கிய ராஜ்யத்தில் பரவி வரும் புதிய வகை கொரோனா வைரஸ் பற்றி கரிசனை இருந்தாலும் இங்கிலாந்து அணியின் இலங்கை சுற்றுத்தொடர் திட்டமிட்டவாறு நடத்தப்பட வேண்டும் என மருத்துவ நிபுணர் தமிந்த அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இவர் இலங்கை கிரிக்கெட் அணிக்காக பிரதம மருத்துவ நிபுணராக கடமையாற்றி வருகிறார். 2 போட்டிகள் அடங்கிய டெஸ்ட் சுற்றுத்தொடருக்காக இங்கிலாந்து அணி அடுத்த மாதம் 2ஆம் தேதி இலங்கை வர திட்டமிடுகிறது. இந்த விஜயத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து இருதரப்பு சுகாதார உத்தியோகத்தர்கள் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். அடுத்த ஆண்டு முற்பகுதியில் கால்பந்தாட்ட பயிற்சிகளை ஆரம்பிப்பதற்கு ஸ்ரீலங்கா புட்பால் அமைப்பு ஆயத்தங்களை மேற்கொண்டு வருகிறது. 2022ஆம் ஆண்டு கட்டாரில் நடைபெறவுள்ள உலக கிண்ண சுற்றுத்தொடருக்கும் 2023ஆம் ஆண்டு சீனாவில் இடம்பெறவுள்ள ஆசிய கிண்ண சுற்றுத்தொடருக்குமான தகுதிகாண் போட்டிகள் நடைபெறவுள்ளன. அதற்காக 22 பேர் அடங்கிய குழாம் ஒன்றை தெரிவு செய்வது இலங்கை கால்பந்தாட்ட நிர்வாக அமைப்பின் நோக்கமாகும். இந்த பயிற்சிகள் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய மேத்தகான தேசிய பயிற்சி நிலையத்தில் ஆரம்பமாகும். இவை 15 நாட்களுக்கு தொடர இருக்கின்றன. வர்த்தக செய்தி. கோவிட்-19 நெருக்கடிக்கு மத்தியில் தமது வாடிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பான சேவைகளை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி தனியார் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன் பிரகாரம் பஜாஜ் வாகனங்களுக்கான உதிரி பாகங்களை வீடுகளுக்கு விநியோகிக்கும் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உதிரி பாகங்களை அவசியப்படும் வாடிக்கையாளர்கள் வாட்ஸ்அப் செயலி மூலம் ஓர்டர்களை அனுப்பி அவற்றை பெற்றுக் கொள்ளலாம் என டேவிட் பீரிஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. கடன் அட்டைகளுக்கு பிரசித்தி பெற்ற மாஸ்டர் கார்டு நிறுவனம் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியத்துடன் உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் சுற்றுலாத்துறையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்களுக்கு இலவச ஆலோசனை வழங்குவது இந்த உடன்படிக்கையின் நோக்கமாகும். இதற்காக மாஸ்டர் கார்டு நிறுவனம் சர்வதேச மட்டத்தில் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முன்னணி வணிக இணையதளம் ஒன்று தெரிவித்துள்ளது. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொடர்ந்து நீடிக்கும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு மத்திய ஊவா மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யும். கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் புலனறுவை, மாத்தளை, நுவரெலியா, ஹம்மாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. பிற்பகல் 1 மணியின் பின்னர் ஏனைய இடங்களில் மழை பெய்யலாம். சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என திணைக்களம் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டுக்கு தேவையான பொருட்களை நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப் போவதாக பிரதமர் அறிவிப்பு. மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறும் பயணிகளுக்கு 11 இடங்களில் ரேபிட் ஆன்டிஜென் சோதனை. கோவிட் தொற்று உயிரிழப்போரின் இறுதிக்கிரியைகளை தீர்மானிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு சுயாதீனமானதாகும் என அரசாங்கம் அறிவிப்பு. இதுவரையில் 8300 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நத்தார் நள்ளிரவு ஆராதனைகளுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி. புதிய வகை கொரோனா பரவலின் காரணமாக முடங்கிய பிரிட்டன் பிரான்ஸ் போக்குவரத்து சேவைகள் மீளவும் ஆரம்பம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.